Hello everyone. So last sessionல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு config ஃபைலை வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ config ஃபைலோட ஒர்க் என்ன, ஸோ அதில் என்னென்ன ஷீட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கான்ஃபிகில் அசெட்ஸ் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்ட் அண்ட் ப்ரீவியஸ் செஷனில் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிக் ஃபைல் எப்படி பில்ட் பண்ணுறது, என்னென்ன இன்புட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த செஷனில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து கான்ஃபிக் ஃபைலை வந்து UiPath யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறது, அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் பிஃபோர் தட் வந்து என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கான்ஃபிக் ஃபைலை எப்பயுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நேம்ஸ் என்ன, வேல்யூஸ் என்ன, டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன், அது வந்து நம்ம மற்ற டெவலப்பர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் வந்து கான்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு தாட்ஸை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இது நான் வச்சுருக்க கான்ஃபிக் ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? செட்டிங்ஸ், கான்ஸ்டன்ட், அசெட்ஸ், தென் இமெயில் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செஷனில் how to read a config file within a project folder அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து we have a settings, constant, assets, email template. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸையும் கான்ஸ்டன்ட்ஸையும் வந்து ஒரு சீக்வன்ஸாக வந்து பில்ட் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த அசெட்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸாகவும், இந்த இமெயில் டெம்ப்ளேட் வந்து ஒரு சீக்வன்ஸாகவும் பில்ட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் உங்ககிட்ட இன்புட் ரெடியாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இன்புட். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கோ டு UiPath ஸ்டூடியோ. நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த கான்ஃபிக் சீரீஸில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ரீட் கான்ஃபிக் ஃபைல் வித்தின் ஏ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எப்படி பண்ணுறது, ரீட் கான்ஃபிக் ஃபைல் ஃப்ரம் ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஸ்டோரேஜ் பக்கெட் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது கான்ஃபிக் ஃபைலில், அண்ட் ரீட் கான்ஃபிக் ஃபைல் ஃப்ரம் SQL டேட்டாபேஸ். இந்த 3 மெத்தடையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் ஸோ இந்த செஷனில் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் கோ டு design and create a new sequence. Okay, and sequence workflow. And இதில் நான் காமனாக என்ன கொடுக்க போகிறேன்னா, just add a name like init all settings. Okay, so init all settings na என்னன்னா, it's initializing all settings. ஓகேங்களா? ஒரு பாட்டுக்கு தேவையான இன்புட் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணுறது தான் இந்த ஒர்க்ஃப்ளோவோட ஒர்க், which means we have a settings, constants, assets, email template அப்படின்னு சொல்லிட்டு we have a 4 sheets. இந்த ஷீட்ஸோட இன்புட் எல்லாமே பாட்டுக்கு தேவையான இன்புட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட் ரீட் பண்ண வேண்டிய ஒரு இன்புட். ஓகேவா? அண்ட் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இனிட் ஆல் செட்டிங்ஸ்னு காமனான ஒரு டேர்மில் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். தென் கிளிக் கிரியேட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே வந்து உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து we need to add 2 log messages இல்லையா? ஸோ ஜஸ்ட் go here and add a log message, drag and drop, and this log message for initializing this workflow. ஓகேவா? ஸோ நான் log messageல just press F2. okay, F2 and rename it initialize all settings. okay, initialize all settings. then நம்ம என்ன பண்ணணும், log level வந்து we need to choose trace, and before that வந்து நம்ம go to variable panel. so இதில் போயிட்டு just create a variable workflow name. okay, workflow name, and here add a workflow name init all settings. ஓகே, இந்த இனிட் ஆல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ளோ நேம் வந்து இட்ஸ் ஈஸி டு ஆக்சஸ். நம்ம எந்த ஒர்க் ஃப்ளோவில் லாக் மெசேஜ் ஆட் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வித்தின் அ பைப்லைன், ஸோ என்ன சொல்கிறேன்னா இனிஷியலைசிங் செட்டிங்ஸ். ஓகே, இனிஷியலைசிங் செட்டிங்ஸ், and then click OK. and so add one more log immediately, so that is the end. ஓகேங்களா? ஸோ தென் இங்கே வந்து ட்ரேஸ் இனிஷியலைஸ் செட்டிங்ஸ் வந்து இனிஷியலைசிங் ஆல் செட்டிங்ஸ் இங்கே வந்து நம்ம எண்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இனிஷியலைசிங் ஆல் செட்டிங்ஸ் and this is start. ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இனிஷியலைசிங் செட்டிங்ஸ் end, எக்ஸிக்யூஷன் end, the end
இருக்கும் சிம்பிளாக ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் started ஓகே. அண்ட் ஸோ இப்போ in between this log மெசேஜ்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா just we are going to read the settings and constants கரெக்டாக. ஸோ நமக்கு இந்த ஒர்க் ஃப்ளோவில் ஒரு ஒர்க் புக்கை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா we need that ஒர்க் புக்கோட ஃபைல் பாத்து தேவை அண்ட் இந்த ஷீட் நேம்ஸ் தேவை கரெக்டாக. இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த ஒர்க் புக்கை ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இன்புட்டுக்கான வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். பட் இந்த எண்டில் வந்து நான் வந்து ஆர்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஏன் கன்வெர்ட் பண்ணுவேன், எதுக்காக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ நம்ம வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோக்கு தேவையான இன்புட்டுக்கான வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கான்ஃபிக் ஃபைல் ஓகே, கான்ஃபிக் ஃபைல் அண்ட் தென் கான்ஃபிக் ஷீட்ஸ் ஓகே. ஸோ இந்த கான்ஃபிக் ஃபைலில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஒர்க் புக்கோட பார்த்து கொடுக்க போகிறேன். அண்ட் கான்ஃபிக் ஷீட்ஸில் நான் என்னென்ன ஷீட்ஸை வந்து ரீட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஓகே. அண்ட் ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த செஷனில் we are going to read config file within a project. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு எங்கே இருக்குது config xlxன்றது. ஸோ we have a data folder and under data folder we have a temp folder. Under temp we have a config xl s6. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய config file போயிட்டு just within double quotesல just data okay slash and temp slash then config dot xlsx okay. ஸோ டேட்டாக்குள்ளே டெம்புக்குள்ளே கான்ஃபிக் ஃபைல். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைல் பாத் ஓகே. தென் ஷீட்ஸ் வந்து நான் என்னென்ன ஷீட் வந்து ரீட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து 4 ஷீட்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து இப்போதைக்கு செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் தான் வந்துட்டு ரீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு காப்பி திஸ் அண்ட் கோ ஹியர். ஸோ இது வந்து என்னென்னா நான் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் கொடுக்கும்போது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அரே வேரியபிள்னா என்ன அப்படின்றது. ஸோ இட் வில் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் வித் சேம் டேட்டா டைப் ஓகே. தென் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அரேயோ வந்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன் வேரியபிள் டைப் அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஓகே. கிளிக் ஓகே. தென் இங்கே வந்து என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ளே அண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே செட்டிங்ஸ் கமா and again go back here and constant sheet வந்து காப்பி பண்ணுங்க and come here and paste it within double quotes okay. ஸோ நான் இந்த பர்டிகுலர் 2 ஷீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து லூப்பில் வந்துட்டு ரீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அசெட்ஸ் அண்ட் இமெயில் டெம்ப்ளேட்டை நான் செப்பரேட்டாக வந்து வேறு ஒரு இதில் வந்து வேறு ஒரு சீக்வென்ஸில் ஆட் பண்ண போகிறேன் ஓகே. தென் இப்போது வந்துட்டு நமக்கு இன்புட் ஃபைலுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சாச்சு. ஸோ நான் வந்து கோ டு ஆக்டிவிட்டி பேனல் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் சீக்வன்ஸ். ஸோ நம்ம இதில் 2 ஷீட்டை மட்டும் ரீட் பண்ண போகிறோம். அதுக்காக தனியாக ஒரு செப்பரேட்டான சீக்வன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ரீட் கான்ஃபிக் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் ஓகே. ஸோ இந்த 2 ஷீட்டையும் வந்து ரீட் பண்ணுறதுக்கான இது ஒரு சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நம்ம செட்டிங்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸையும் அண்ட் கான்ஸ்டன்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ரீட் பண்ணி நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ ஏன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னுடைய வேல்யூஸ் வந்துட்டு நம்பராக இருந்தால் ஐ வில் கோ ஃபார் இன்டீஜர், இல்லை டெசிமலாக இருந்தால் ஐ வில் கோ ஃபார் டபுள், அண்ட் இல்லை வந்து எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது வித் சேம் டேட்டா டைப்னா ஐ வில் கோ ஃபார் அரே. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸான வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கிற கீ அண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணும் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். The storage also it's a different. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, so I'm going to use dictionary variable ஓகேங்களா. இந்த செஷனில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து
dictionary variable. Okay, so first dictionary variable வந்து எப்படி வந்து create பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். So go to variable panel. Okay, and create a variable நான் வந்து என்ன பண்ண போறேன்னா config அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, config அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு configன்னு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் go to variable type and browse for type and இதில் போயிட்டு just system dot collections dot generate, one second, system dot collections dot generic. ஓகேங்களா, ஸோ இந்த ஜென்ரிக்கில் so we have to select a dictionary. Okay va, so generic, then I will add dictionary. Okay, dictionary key value pair. So இதில் வந்து key வந்து நான் என்ன டிசைட் பண்ணேன்னா string and value வந்து நான் ஆப்ஜெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ click on OK button. இப்போ வந்து உங்களுக்கு dictionary string of object வந்துருச்சு. So dictionary always it will store key value pair. Okay, ஸோ இப்போ config நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒவ்வொரு கீ அண்ட் வேல்யூ எடுத்து இந்த டிக்ஷனரி வேரியபிளில் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த config அப்படின்ற டிக்ஷனரி வேரியபிள். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த டிக்ஷனரி வேரியபிள் மட்டும் தான் நம்ம வந்துட்டு த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத லேட்டர் பார்ப்போம். அண்ட் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த வேரியபிளை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் தட் drag and drop assign activity and this is for config initialize. Okay, config initialize. So hide this variable panel and இங்கே நம்ம வந்து அந்த config அப்படின்ற வேரியபிளை வந்து டிக்ஷனரி வேரியபிளில் கால் பண்ணணும். அண்ட் ஸோ ஆல்வேஸ் வந்து டிக்ஷனரி வேரியபிள் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் மேண்டேட்ரி. அண்ட் இப்போ வந்துட்டு நியூ அண்ட் டிக்ஷனரி ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதில் ஆஃப் ஸ்ட்ரிங் ஓகே கமா ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம இங்கே என்ன வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணமோ ஸோ அதை தான் வந்து இங்கே நியூ டிக்ஷனரி ஆஃப் ஸ்ட்ரிங் கமா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க் ஃப்ளோவில் வர சின்டெக்ஸ்லாம் வந்து ஒரு 2-3 சின்டெக்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் தான் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் init ஆல் செட்டிங்ஸ்ன்றது வந்து REframeworkல ஸ்டாண்டர்டாகவே அவைலபிளாக இருக்கும். பட் டோன்ட் ரெஃபர் இட். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் init ஆல் செட்டிங்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியணும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு லேர்ன் யுவர் ஓன். அதே மாதிரி யாராவது கேட்ட init ஆல் செட்டிங்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு கிரியேட் பண்ண சொன்னால் யூ ஹாவ் டு கிரியேட் இட். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து நம்ம ஆல்வேஸ் வந்து லேர்னிங் மெத்தடில் வந்து பெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து செட்டிங்ஸோட ஷீட்டையும் கான்ஸ்டன்ட்டோட ஷீட்டையும் எடுத்து நான் வந்து என்னுடைய கீ அண்ட் வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபார் தட் ஐ ஆம் கோயிங் டு யூஸ் ஃபார் ஈச். ஓகேங்களா, ஸோ ஃபார் ஈச் எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஷீட்டை வந்து லூப் பண்ண போகிறேன். செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் தென் கான்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. தென் drag and drop for each. ஓகே, அண்ட் இந்த ஃபார் ஈச்சில் ஜஸ்ட் ஆட் config sheets. ஓகே, config sheets. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து டைப் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து config sheet வந்து ஸ்ட்ரிங்காக தான் வச்சுக்கலாம். ஓகே, தென் அண்ட் இந்த கரண்ட் ஐட்டம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து புரிகிற மாதிரி ஷீட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த config sheetல we have 2 sheets. okay, one is settings and constants. ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு ரீநேம் பண்ணணும். தட் இஸ் configuration sheet. Okay, so within bodyக்குள்ள so we need to
ஸோ நம்ம அந்த எக்ஸில் ரீட் பண்ணோம் இல்லையா. ஸோ ரீட் ரேஞ்ச். ஓகே, ஸோ ரீட் ரேஞ்ச் ஒர்க் புக். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் ரீட் ரேஞ்ச் ஒர்க் புக். ஸோ இது நம்ம என்னென்ன ரீட் பண்ண போகிறோம்னா, ஸோ செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபைன். அண்ட் தென் வந்து ஒர்க் புக் பாத். ஓகேங்களா. ஸோ ஒர்க் புக் பாத் வந்து ஆல்ரெடி வேரியபிளில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் கான்ஃபிக் ஃபைல். கான்ஃபிக் ஃபைல் தான் வந்து நம்மளுடைய ஒர்க் புக் பாத். ஓகே, அண்ட் ஷீட் நேம் வந்து ஆப்வியஸாக SHEET ஷீட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஷீட்டை வந்து ரீட் பண்ணுறோம். அண்ட் ரீட் பண்ணி நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது நெக்ஸ்ட். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரீட் ரேஞ்ச் யூஸ் பண்ணால் உங்களுடைய அவுட்புட் வந்து இட் ஷுட் பி அ டேட்டா டேபிள்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ டேட்டா டேபிள் வேரியபிள். ஸோ என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா, நான் 2 டேபிளுக்கும் ஒரு நேம் வைக்க போகிறேன். தட் இஸ் DT underscore settings and constant. Enter. ஓகே, ஸோ இப்போ வந்து வேரியபிள் பேனல் பார்த்தீங்கன்னா DT settings and constant வந்து டேட்டா டேபிள். ஸோ நான் வந்து ஸ்கோப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ஸ்கோப்பை வந்து நான் init all settings வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா த்ரூ அவுட் என்டையர் இதுலேயும் நம்ம வந்து செட்டிங்ஸ், கான்ஸ்டன்ட் அண்ட் அசெட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஃபிக் அப்படின்றதுல தான் வந்து வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டேபிள்ஸில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த டேபிள்ஸை வந்து ரீட் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம லூப் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து டிக்ஷனரி வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அண்ட் ஃபார் தட் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபார் ஈச். ஸோ என்ன ஃபார் ஈச் யூஸ் பண்ணோம், ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கிற ஃபார் ஈச் யூஸ் பண்ணோம். ஸோ ஷீட்டை வந்து லூப் பண்ணுறதுக்கு ஒய், பிகாஸ் தட் இஸ் அரே. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம டேட்டா டேபிளில் இருக்கும். ஸோ டேட்டா டேபிளில் வந்துட்டு நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபார் ஈச் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் லெசனில் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் DT செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐ வில் ஆட் அ ரோ. ஓகேங்களா. ஸோ ரோ, அதாவது இந்த DT செட்டிங்ஸ் கான்ஸ்டன்ட்டில் ஸோ என்டையர் டேபிள் இருக்குது, அதில் இந்த பர்டிகுலர் ரோ மட்டும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அதை எடுக்கும்போது எனக்கு இன்னொரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டேபிள் இருக்கிறது அப்படியே பிளைண்டாக வந்து என்னால் வந்து கான்ஃபிக் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும், பட் ஏன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஃபிக் ஃபைலில் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரியறதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ்லாம் வந்துட்டு லூப்பில் ஆப்வியஸாக வந்து இந்த ஸ்பேஸை வந்து நல்லுன்னு சொல்லி ரீட் பண்ணணும். இது வந்து நம்மளால் கான்ஃபிக் ஃபைலில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. ஸோ யூசர் வந்து கான்ஃபிக் ஃபைல் எப்படி தான் டிசைன் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி விஷயம் இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து உள்ள டேட்டாவை லோட் பண்ணும்போது நமக்கு தேவையானதை மட்டும்தான் லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான எம்டி ரோஸை வந்து ஸ்கிப் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கோ பேக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இஃப் கண்டிஷன். ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக வேலிடேட் பண்ணுவோம் வெதர் தட் கண்டெய்ன்ஸ் டேட்டா ஆர் நாட் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இஃப் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னா இமீடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது வந்து we have to rename it. Okay, config row is not empty. ஓகே, ஸோ நான் என்னென்னா கான்ஃபிக் ரோ வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேட்டாவை எடுத்து வந்து கான்ஃபிக் அப்படின்ற டிக்ஷனரி வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ நான் வந்து என்ன சின்டெக்ஸ் எழுதுறேன் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் திஸ் அண்ட் இதில் இங்கே வந்துட்டு நாட், ஓகே, string, okay, then dot is null or white space, open bracket, row, open bracket, within double quotes la name, and then dot to string, okay, then dot trim. Okay, so என்னன்னா, so நான் இந்த பர்டிகுலர் இந்த நேம், ஓகேங்களா. ஸோ இந்த நேமில் ஏதாவது எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா, பிளாங்க் ரோ இருந்துச்சுன்னா, ஸோ டூ நாட் டேக் இட் அப்படின்றது தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நாட் ஸ்ட்ரிங் இஸ் நல்லா ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால், இந்த பர்டிகுலர் காலமில் இருந்தால் ஸோ ப்ரொசீட் பண்ணாத அப்படின்னு
ஸோ இருந்தால் ப்ரொசீட் பண்ணு, அதாவது வேல்யூ இருந்தால் ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கோ ஹியர். ஸோ நம்ம என்ன ஒரு அனடேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஃப் கண்டிஷன்ஸ்க்கு. ஆட் அனடேஷன். ஸோ ரீட் நான் எம்டி rows in the sheet. ஓகே, ஸோ அப்போது நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு. ஓகேவா? ஸோ அகெயின் வந்து இப்போ நான் வந்து ஒன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா நான் உள்ள இன்சைட் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அந்த கீ அண்ட் வேல்யூ வந்துட்டு என்னுடைய கான்ஃபிக் டிக்ஷனரி வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஸ்டோர் பண்ணும்போது இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூ இஸ் சீக்வன்ஸ் இல்லையா? ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ், கான்ஸ்டன்ஸ், வேல்யூ இஸ் நாட் எம்டி. ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸில் நான் வந்து அசைன் ஆக்டிவிட்டியில் ஸோ வந்து கீ வேல்யூ பேரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கான்ஃபிக் கீ வேல்யூ பேர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வந்துட்டு இதை ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணால் தான் வந்து என்டையர் ப்ராஜெக்ட் எனி எரர் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டூல் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஐ ஹாவ் அ கான்ஃபிக். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிக் டிக்ஷனரி வேரியபிள், அதில் ரோ, ஓகே, அண்ட் ரோ and open bracket within double quotes la name. Okay, so adala dot to string dot trim. so enna இந்த கீயை வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த கீ எடுத்து ஸோ அதில் இருக்கிற ஏதாவது எம்டி ஸ்பேஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை ட்ரிம் பண்ணி எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணு கீயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தென் வேல்யூவில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதோட வேல்யூ. ஓகேங்களா? ரோவில் வர வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, தென் ஹியர் ரோ ஆஃப் வித்தின் டபுள் கோட்ஸில் வேல்யூ. ஓகே, ஸோ நவ் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம், ஸோ கீயை வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்துட்டு டிக்ஷனரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு இந்த டேபிள் இருக்கிற அத்தனை ரோஸும் கீ அண்ட் வேல்யூ பெற அந்த பர்டிகுலர் இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ இது வந்து எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் எம்டி, வந்து எம்டி வேல்யூ இஸ் எம்டி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன், இது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த செட்டிங் ஷீட்டை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது எம்டி ரோஸ் இருந்தால் அதை வந்துட்டு விட்டுட்டு அடுத்தது வந்து உள்ளே வந்து என்னுடைய கீ வேல்யூ பேரை வந்து ஒரு டிக்ஷனரி வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் ஸோ இதை எப்படி வந்து ஃபைனலாக நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணிட்டேன், எப்படி ஃபைனலாக எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் சிம்பிள். ஓகேங்களா? நான் இதை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு ரைட் லைன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் நேம் வேணும்னா யூ ஹாவ் டு கிவ் திஸ் லேபிள். ஓகேங்களா? ஸோ லேபிள் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபிள் நீங்கள் ஒன்ஸ் ஹார்ட் கோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? பட் வேல்யூ வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து OnePlus இருக்குது, நாளைக்கு வந்து சாம்சங் டிவின்னு வரலாம். அண்ட் ஹியர் யூ ஹாவ் அ இமெயில் ஐடி. அந்த இமெயில் ஐடி வந்து நாளைக்கு லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் வரும்போதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து இமெயில் அனுப்புறீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷனில். அண்ட் அவர் வந்து சம்டைம்ஸ் வேலையை விட்டு போன உடனே இன்னொரு இமெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணோம் இல்லையா? ஸோ வேல்யூ வந்து கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த கீ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ லெட்ஸே நான் வந்து இன்புட் ஃபோல்டர் பார்த்து வந்து நான் இங்கே என்னுடைய ப்ராஜெக்டில் சம்வேர் நான் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேறு ஒரு ஃப்ளோ பாஸ் பண்ணணும். அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்னா கான்ஃபிக், ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் வித்தின் டபுள் கோட்ஸில் இன்புட் ஃபைல் பாத் அப்படின்றது வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன வருது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து செட்டிங்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் ரெண்டுமே வந்து ரீட் ஆகணும். அண்ட் கான்ஸ்டன்ட்லேயே நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து எப்படி ஸ்கிப் பண்ணுது, எப்படி எல்ஸ்குள்ளே போகுது அப்படின்றது வந்து தெரியும். ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ். ஓகே, அண்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வரும்போது ஒரு டோகல் பிரேக் பாயிண்ட் அண்ட் ஜஸ்ட் கோ டு டீபக். நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன்.
ஓகே ஸோ நமக்கு வந்து init all settings initializing settings started அப்படின்னு சொல்லிட்டு லாக் கிரியேட் ஆகிடுச்சு அண்ட் கான்ஃபிக் டிக்ஷனரி வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு அண்ட் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா we have 2 sheets வந்து settings and constant அண்ட் ஆல்சோ டிக்ஷனரி வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0ன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ தென் ஸ்டெப் இன்டூ இப்போது கான்ஃபிக் ஷீட்ஸில் வந்து 2 ஷீட்ஸ் இருக்குது அண்ட் ஷீட்ஸில் என்ன இருக்கும் ஷீட்ஸில் வந்து செட்டிங்ஸ் இப்போ செட்டிங்ஸ் ஷீட் தான் வந்து ரீட் பண்ண போகுது ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்டெப் இன்டூ இப்போ செட்டிங் ஷீட்ஸை வந்து ரீட் பண்ணியாச்சு அதோட அவுட்புட் என்ன வச்சுருந்தோம் டிடி செட்டிங்ஸ் இல்லையா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆல் த டேட்டா ஸோ அந்த டேபிளில் இருந்த எல்லா டேட்டாவும் இருக்கும் அண்ட் அகெயின் ஸ்டெப் இன்டூ ஃபார் ஈச்குள்ளே போயிடுச்சு ஃபார் ஈச்குள்ளே போன உடனே அந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோவாக செக் பண்ணும் கரெக்டாக ஸோ ஒரு ரோவாக செக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷனை வேலிடேட் பண்ணி உள்ளே போயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஃபஸ்ட் ரோவில் தெர் இஸ் நோ blank அண்ட் ஆல் ஓகேவா ஸோ தென் ஸ்டெப் இன்டூ அண்ட் இப்போ வந்து நமக்கு வந்து டிக்ஷனரியில் 0 இருக்குது ஸோ ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இட்ஸ் பிகம் 1 ஓகேங்களா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிக்ஷனரி வேரியபிள் வந்து நமக்கு கீ திஸ் இஸ் கீ அண்ட் திஸ் இஸ் வேல்யூ ஓகேங்களா லைக்வைஸ் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு எல்லா கீயும் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ லெட்ஸ் சே நெக்ஸ்ட் கீ ரெண்டாவது கீ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் எக்ஸெப்ஷன் நோட்டிஃபிகேஷன் டு இமெயில் ஐடி ஓகேங்களா ஸோ அடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ வந்து எல்ஸ்குள்ளே போயிடுச்சு ஏன்னா தேர் இஸ் அ blank ரோ ஓகேங்களா இந்த எக்ஸலில் வந்து ஒரு ரோ blank-ஆக இருந்தது அதனால் எல்ஸ்குள்ளே போயிடுச்சு ஸோ அகெயின் வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வேல்யூ எல்லாமே வந்துட்டு என்னுடைய டிக்ஷனரி வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும் ஸோ லெட் மீ கிளிக் கண்டினியூ ஓகேங்களா ஸோ இப்போ என்ன 6 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு ஃப்ரம் செட்டிங்ஸ் ஷீட்லேருந்து இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் அதர் ஷீட் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டெப் இன்டூ அண்ட் தென் ஆட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7th வந்து அடுத்த கான்ஸ்டன்ட்லேருந்து ஆட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே செக் ஆப் ஸ்டேட் வெயிட் டைம்ன்றது வந்து it's available in the constant sheet okay click ok and click so continue கொடுக்கிறதுக்கு முன்னாடி so let me go back and இந்த இடத்துல நான் ஒரு break point வச்சுக்கிறேன் so then click continue so இப்போ வந்து constant ரீட் பண்ணியாச்சு செட்டிங்ஸ் ரீட் பண்ணியாச்சு டோட்டல் கீ வேல்யூ பேர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறது வந்து 10 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு ஓகே அண்ட் இப்போ ரைட் லைனில் நான் சொன்னேன் இல்லையா இன்புட் ஃபோல்டர் பார்த்து வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் கான்ஃபிக் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த கீயை கால் பண்ணேன்னா ஐ வில் கெட் திஸ் ஸோ இப்போ ரைட் லைன் பாருங்கள் ஸோ இந்த என்டையர் பாத் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா இன்புட் ஃபோல்டர் பார்த்து ஸோ அந்த இன்புட் ஃபோல்டர் பார்த்து வந்து நான் எக்ஸலில் ப்ரொவைட் பண்ண வேல்யூஸ் ஓகேங்களா ஸோ வேறெவர் நீங்கள் வந்து சப்போஸ் கான்ஃபிக் ஓப்பன் ப்ராக்கெட் வித் டபுள் ப்ராடக்ட் நேம் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து 1+ன்னு வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல இந்த சின்டெக்ஸ் போட்டு நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து init all செட்டிங்ஸில் இந்த 2 ஷீட்ஸ் அதாவது செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ரீட் பண்ணியாச்சு ஓகே தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசெட்டை வந்து ரீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அசெட் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்லலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலான ஒரு டேட்டா இல்லை வந்துட்டு எனக்கு வந்து நான் சம்டைம்ஸ் வந்து அடிக்கடி நான் சேஞ்ச் பண்ணுவேன் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் வந்து அசெட்டில் கொடுப்பேன் ஸோ ஈவன் சம்டைம்ஸ் வந்து இமெயில் அட்ரஸ் கூட நம்ம வந்து அசெட்டில் தான் வந்து வச்சுருப்போம் ஸோ ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து செட்டிங்ஸ் டேபில் வச்சுருக்கேன் அண்ட் ஏன்னா இமெயில் ஐடியும் வந்து நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ண வேண்டியது வரும் இல்லையா ஸோ அதையும் நம்ம அசெட்டில் தான் வைப்போம் ஸோ லெட் இட் லீவ் இட் ஓகே ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் another சீக்வன்ஸ் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் கான்ஃபிக் அசெட்ஸ் வந்து ரீட் பண்ண போகிறோம் ரீட் கான்ஃபிக் அசெட் ஓகே ஸோ இதில் ஆஸ் யூஸ்வல் சேம் தான் நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த எக்ஸலை வந்து ரீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஃபார் ஈச்சில் வந்து அசெட்டை வந்து ரீட் பண்ண போகிறோம் ஓகே then go on drag and drop so read range okay read range workbook activity and இதில் வந்துட்டு ஸோ உங்களுக்கு தெரியும் config file அப்படின்றது தெரியும் and then வந்து sheet name வந்துட்டு assets நான் வந்து டைரெக்டாக வந்து நான் assets அப்படின்றது வந்து போட்டுறேன் ஓகே go here and இந்த config வந்து ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ it will be easy
ஓகே ஸோ இப்போ இந்த அசெட்ஸில் போயிட்டு இந்த அசெட்ஸ் அப்படின்ற டேபை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அசெட்ஸ் ஓகே ஸோ இது வந்துட்டு அசெட் என்ற ஷீட்டை வந்து ரீட் பண்ணும் ஓகேவா அண்ட் ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா கண்ட்ரோல் கே டிடி அண்டர்ஸ்கோர் அசெட்ஸ் ஓகே அசெட்ஸ் ஸோ இது வந்து வேரியபிளும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு கோ டு வேரியபிள் பேனல் அண்ட் செக் இட் ஹியர் சேஞ்ச் த init all settings scope ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரீட் ரேஞ்ச் ஒர்க் புக்கில் ஸோ ஜஸ்ட் ரீநேம் இட் அண்ட் ASS ET asset ஓகே அண்ட் இப்போ நம்ம வந்து அசெட்டை வந்து ரீட் பண்ணியாச்சு ஸோ அதில் இருக்கிற டேபிள் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூம் எடுத்து நான் வந்து கான்ஃபிகில் வந்து ஸ்டோர் பண்ணணும் கரெக்டாக ஸோ அப்போ we are going to use for each okay go to here add a for each row in a data table okay so for each data table row ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் read assets அப்படின்னு போடுவோம் இல்லை asset row அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ we have to call our data table that is dt assets ஸோ அதில் நம்ம 1 by 1 வந்துட்டு ரீட் பண்ணலாம் ஸோ ஐ வில் மேக் இட் as a row ஓகே ஸோ இந்த லூப்புக்குள்ளே நான் அகெயின் வந்து சேம் கண்டிஷன் தான் போடுறேன் ஓகேங்களா அந்த இஃப் கண்டிஷனில் வந்து நான் போட்டேன் இல்லையா ஸோ அதே மாதிரி அசெட்லேயும் எனக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஷியேட் இந்த அமேசான் யூஆர்எல் ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல் ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேப் ஏன்னா வந்து என்னுடைய கான்ஃபிக் ஃபைலில் வந்து எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சில வேல்யூஸ் இது வந்து நான் வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் ஓகே அண்ட் அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் நோ வரி கோ ஹியர் அண்ட் காப்பி பேஸ்ட் திஸ் இஃப் கண்டிஷன் ஓகே இந்த ஃபார் ஈச்ல இருக்கிற இந்த இஃபை வந்து காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் கம் டவுன் அண்ட் இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்களா இந்த இதில் பேஸ்ட் பண்ணும்போது அண்ட் இந்த கீ வேல்யூ பேருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ ஐ வில் டெலீட் திஸ் இல்லைனா வந்து டெலீட் பண்ணாமல் நான் இன்னொரு இதை வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இங்கே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னா இங்கே வந்து செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டை வந்து அப்படியே டைரெக்டாக கீ அண்ட் வேல்யூ பேரை வந்து எடுத்துட்டோம் பட் இதில் நான் இந்த அசெட்ன்ற வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஓகேங்களா இந்த அசெட் அப்படின்ற வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்கெஸ்ட்ரேட்டர்லேருந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நான் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து இது அசெட் எடுக்கிறதுக்கு வந்து we have a activity called get assets okay so get assets ஸோ இந்த get assets வந்து நான் drag and drop பண்ணுறேன் பாருங்களேன் ஸோ drag and drop பண்ணும்போது இட்ஸ் ஆஸ்கிங் ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் பாத் அண்ட் அசெட் நேம் ஓகேங்களா தென் வந்து நம்ம ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா அசெட் நேம்ன்றது பட் ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் பாத் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இங்கே ஜஸ்ட் ட்ராக் இந்த டவுன் ஏரோவை நான் வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஐ ஹாவ் அ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஷேர்டு தென் மை ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது ஸோ நான் வந்து இப்போது என்னுடைய ஆர்கெஸ்ட்ரேட்டர் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபோல்டரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹியர் வந்து அசெட் நேம் வந்துட்டு அமேசான் யூஆர்எல் ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல்னு இருக்குது நான் வந்து எனக்கு அமேசான் யூஆர்எல் தேவைன்னா நான் அமேசான் யூஆர்எல் கொடுத்துப்பேன் அண்ட் நான் வந்து அந்த அசெட்டை வந்து கெட் பண்ணிப்பேன் பட் ஆனால் இந்த கேஸில் வந்து நம்ம இது வந்து இப்படி இண்டிபெண்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இப்படி செலக்ட் பண்ணால் நமக்கு இந்த அமேசானோட யூஆர்எல் மட்டும்தான் வரும் அதை மட்டும் தான் நம்ம வந்து டிக்ஷனரி வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் பட் ஐ வாண்ட் டு லூப் த என்டையர் அசெட்ஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து அமேசான் யூஆர்எல் ஸ்டோர் பண்ணோம் ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல் தென் பிடிஎல் லாகின் வந்து ஸ்டோர் பண்ணோம் இந்த பிடிஎல் லாகின் வந்துட்டு ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ எனக்கு இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அமேசான் யூஆர்எல் அதாவது அசெட்னோட நேம் நான் எப்படி எடுக்கிறதுனா சிம்பிள் ஓகே நான் வந்துட்டு ஜஸ்ட்டு go here drag and drop and assign activity okay and this is for asset name to get the asset name okay asset name so நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போகிறேன் ஸோ asset name enter and இதில் row of okay row of asset dot toString
ஓகே. ஸோ நத்திங் பட் நான் இந்த அசெட் அப்படின்ற இதில் இருக்கிற வேல்யூ விச் மீன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா அசெட், ஓகேங்களா, இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஹெட்டரை, இதில் இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அசெட், ஓகே ஃபைன், அசெட் நேம் வந்து கெட் பண்ணுறேன். அப்போ அசெட் நேம் ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அமேசான் யூஆர்எல், ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸாக இந்த அசெட் நேம் நான் எங்கே பாஸ் பண்ணுவோம், இந்த அமேசான் யூஆர்எல் இருக்குல்லையே இங்கே, ஓகே. தட் இஸ் click this plus button and use variable, then click asset name, okay. And அப்புறம் ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் பாத் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் பாத்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் கோ டு யுவர் ஆர்கெஸ்ட்ரேட்டர், ஓகேங்களா. நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நடத்தியிருக்கேன். ஸோ கோ டு அகாடமி UiPath பிளாட்ஃபார்ம், ஸோ இதில் இந்த டெவலப்மெண்ட் டெனண்ட்டுக்குள்ளே, ஓகே, வி ஹாவ் அ 3 tenant டெவலப்மெண்ட் டெஸ்டிங் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த டெனண்ட் எப்படி வந்து மல்டிபிள் டெனண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த டெனண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, இதோட யூசேஜ் என்ன அண்ட் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸோ யூ ஹாவ் அ ஆர்கெஸ்ட்ரேட்டர் பிளேலிஸ்ட் இன் தமிழ். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா ஐ ஹாவ் திஸ் ஒன். ஸோ திஸ் ஃபோல்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், ஷேர்ட் அப்படின்னு இருக்குது, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்குது. நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து நான் அசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஐ ஹாவ் 3 அசெட்ஸ், அமேசான் யூஆர்எல், ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல், பிடிஎல் லாகின். ஸோ இந்த அசெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ப்ரீவியஸ் செஷனில் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும், எப்படி வந்து கான்ஃபிக் ஃபைலை பில்ட் பண்ணுறது அப்படின்றதுல நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்ஸு, இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம எப்படி ப்ராசஸை பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ டு Yellowgreys அண்ட் ஸோ இதில் யூ ஹாவ் அ பிளேலிஸ்ட், திஸ் ஒன் ஆர்கெஸ்ட்ரேட்டர், UiPath ஆர்கெஸ்ட்ரேட்டர் தமிழ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க, UiPath ஆர்கெஸ்ட்ரேட்டர் பப்ளிஷ் ப்ராசஸ் டு ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பிளேலிஸ்ட் வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகே. அண்ட் லெட்ஸ் கோ பேக் டு ப்ராசஸ். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டூடியோ போகிறேன். ஸோ இங்கே வந்து டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், எனக்கு வந்து ஃபோல்டரும் பார்த்திங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே தான் என்னுடைய அசெட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அதோடைய ஃபோல்டர் வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே நான் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அசெட் ஃபோல்டர் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கிறது அப்படியே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸோ திஸ் ஹெட்டரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஓகே, காப்பி இட் அண்ட் கோ டு திஸ் ஸ்டூடியோ. அண்ட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ட்ராக் அண்ட் ட்ராப் ஒன் மோர் அசைன் ஆக்டிவிட்டி டு ஸ்டோர் ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர், ஓகே. Orchestrator folder path and create a variable வந்து orchestrator folder path, okay, control K and orchestrator asset folder name, okay, and click OK and the value வந்துட்டு just go here and add a row, okay, a row open bracket within double quotes add orchestrator asset folder dot toString, ஓகேவா. ஸோ இப்போ வந்து அசெட் ஃபோல்டர். சரி, நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம், ஏன்னா வந்து நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறீங்க. நீங்கள் டைரெக்டாகவே இந்த ரோ ஆஃப் அசெட்ஸை எடுத்து இங்கே அசெட் நேம்லேயும் இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் இதை எடுத்து நீங்கள் இங்கேயும் கொடுக்கலாங்க அப்படின்னா பட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் கெட்டிங் அன் எரர், அதனால் நான் தனித்தனி வேரியபிளாக வந்து பாஸ் பண்ணுறேன். So remove this and go here and use variable, first orchestrator asset folder name, pass it here and then வந்துட்டு asset name வந்து பாஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. இப்போ ரெண்டும் வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அசெட் அதோட அவுட்புட் வந்து எடுக்கணும், ஓகேவா. கண்ட்ரோல் K அண்ட் அவுட்புட் எடுக்கும்போது ஸோ நம்ம வந்து அசெட் நேம், அசெட் வேல்யூ அப்படின்னு கொடுக்கலாம், அசெட் வேல்யூ,
இந்த வேல்யூ எங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டர்லேருந்து. ஸோ ஆர்கெஸ்ட்ரேட்டர் அசட்டோட வேல்யூ திஸ் இஸ் த வேல்யூ. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த அசட் நேம். அசட் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்க நேம் தான் வந்துட்டு நம்ம இங்கே எக்ஸலில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த அசட் நேம் நான் கொடுக்குறேன் இல்லையா, ப்ரொவைட் பண்ணுறேன் எங்கள் இந்த UiPath ஸ்டுடியோவில் அசட் நேம் நான் கொடுக்குறேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்கெஸ்ட்ரேட்டரில் எனக்கு இருக்கிற வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றது. ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்ஃபிக் இல்லையா, இதில் நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய எக்ஸல் இருக்கிற வேல்யூன்ற ஃபீல்டில் இருக்கிற அதை நான் ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எனக்கு அசட்டில் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அசட்டில் இருக்கிற வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். தட் இஸ் அசட் வேல்யூ. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து செட்டிங்ஸ் கான்ஸ்டன்ட் ரீட் பண்ணியாச்சு. அப்புறம் அசட்குள்ளே வரும்போது நான் வந்து இதோட அசட் வேல்யூ எடுத்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து செட்டிங்ஸ்க்கான இது கிடையாது. ஸோ இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ அசெட்ஸ் வேல்யூ இஸ் நாட் எம்டி, அசட் வேல்யூ இஸ் நாட் எம்டி. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அசட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை இன்னும் ஒரு 10% இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு எரர் வரும். அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து என்ன அப்படின்றது பார்த்துட்டு நம்ம அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? என்ன எரர் வருது அப்படின்றதுனா இந்த அமேசான் URL ப்ரைஸ் பிஃபோர் URL நம்ம வந்து எடுத்துக்கும். எதுனா ஏன்னா நம்ம கேட் அசட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இட் வில் ஸ்டோர் அ சிங்கிள் வேல்யூ. ஓகேங்களா? பட் கிரெடென்ஷியல்ன்றது வந்து இட் வில் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூ. ஸோ அது வந்து கண்டிப்பாக இது உள்ள ஸ்டோர் ஆகாது. ஸோ அப்போ எரர் வரும். அந்த எரரை அந்த பர்டிகுலர் டைமில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன், டோகல் பிரேக் பாயிண்ட். அண்ட் இப்போ நான் வந்துட்டு இந்த பிரேக் பாயிண்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கோ டு பிரேக் பாயிண்ட் பேனல் அண்ட் ஃபார் ஈச் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, delete break point. Okay, so it's deleted all breakpoints, so no worry. And again go here and add a breakpoint here. Okay, so நான் இதை வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். step into and click continue. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அசட்குள்ளே வந்துச்சு. அசட் வந்து ரீட் பண்ண உடனே நீங்கள் அசட்டோட டேபிளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ அசட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? டேபிள், அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்த உடனே இதில் வந்து செக் பண்ணிவிட்டு எம்டி அந்த ரோ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போச்சு. உள்ளே போனோடனே அசட் நேம் தனியாக நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அசட் நேம் வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அமேசான் URL அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதோட வேல்யூ இதுக்கான அதாவது அமேசான் URL ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ரெண்டு இந்த ஃபோல்டரில் இந்த நேமில் இருக்கிற வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அசட் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசட் வேல்யூ ஸோ இங்கே https www.amazon.in இருக்குது. ஓகேவா? அண்ட் இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கான்ஃபிக் டிக்ஷனரியில் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஆல்ரெடி நமக்கு வந்து கான்ஃபிகில் வந்து 10 இருக்குது. ஸோ விச் இஸ் ஃப்ரம் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து நம்ம வந்து 11th வந்து அதே வேரியபிளில் வந்துட்டு டிக்ஷனரி வேரியபிளில் இதையும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் பண்ணும்போது we have a 11th வந்துட்டு நமக்கு இந்த பர்டிகுலர் அமேசான் URL அண்ட் இது வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? கிளிக் ஓகே. அண்ட் அதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்து இப்போ அமேசான் URLக்கு அப்புறமா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அசட் நேம் வந்துட்டு ப்ரைஸ் பிஃபோர் URL அண்ட் அதுவும் ஸ்டோர் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு அகெயின் வந்து நான் டீபக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு இது வந்து இதுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போது எல்ஸுக்கு போயிடுச்சு ஏன்னா அங்கே ஒரு எம்டி ரோ இருக்குது. தென் அகெயின் வந்துட்டு நான் வந்துட்டு அசட் நேம் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணேன். அசட் நேம் வந்து PTA லாகின் அண்ட் பட் PTA லாகின்றது வந்து நம்ம ஆர்கெஸ்ட்ரேட்டரில் வந்துட்டு வி ஹாவ் இட்ஸ் கிரெடென்ஷியல்ஸ். ஓகேங்களா? கிரெடென்ஷியல்னும் போது இது அவுட்கம் வந்து அவுட்புட் வந்துட்டு 2 என்னென்னா ஒன்று வந்து யூசர் நேம் ஒன்று யூசர் நேம் ஒன்று, இன்னொன்று வந்து பாஸ்வேர்டு. ஸோ தென் ஸ்டெப் இன்டூ அண்ட் கண்டிப்பாக கெட் அசெட்ஸ் வந்து எரர் அடிக்கும். ஸோ இப்போ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் வேல்யூ லைக் டெக்ஸ்ட் இன்டீஜரு பூலியன்னா நீங்கள் யூ கேன் யூஸ் கெட் அசெட். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு லெட் மீ செக் அசெட்
value here. Asset value வந்து stringல இருக்கு. ஸோ நம்ம based on the asset வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். அண்ட் நான் இப்போது இந்த இடத்துல என்னுடைய அசெட் நேம் வருது இல்லையா, அந்த அசெட் நேம் வரும்போது நான் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுக்கிறேன். எனக்கு ஐ நோ ஓகேங்களா, அந்த பிடிஏ லாகின்றது வந்துட்டு எனக்கு தெரியும். நான் ஏன்னா என்னுடைய ப்ராசஸில் நான் வந்து ஒரு மேபி ஒரு லாகின் மெக்கானிசம் ஹேண்டில் பண்ணுவேன், இல்லை ஒரு 2-3 லாகின் மெக்கானிசம் ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு பிடிஏ லாகின் அப்படின்ற ஒரு அசெட் நேம் வந்தால் எனக்கு வந்துட்டு கோ அண்ட் கெட் திஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதுக்கு let me go here, add an if conditions ஓகேங்களா. ஸோ if conditions ஆட் பண்ணுங்க. if conditions, drag and drop if conditions here ஓகேங்களா. ஸோ இது if conditions வந்து it's for get credentials or get credentials. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா asset name ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸில் அந்த பர்டிகுலர் பிடிஏ லாகின் ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஏ லாகின் அப்படின்றது வந்து அசெட் நேமாக வந்து வந்துச்சு அப்படின்னா அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே பிடிஏ லாகின் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஐ நீட் டு யூஸ் கெட் credential. கெட் அசெட் வேறு, கெட் credentials வேறு ஓகேங்களா. ஸோ கெட் credentials. ஸோ இதில் நான் வந்து அகெயின் நான் வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் பாத் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபோல்டர் பாத் வந்து I have a variable that is orchestrator asset folder name and here வந்துட்டு use variable asset name ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளிக் ஆன் ஷோ அட்வான்ஸ் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுனா 2 அவுட்புட் இருக்குது. அண்ட் பிடிஏ லாகின் அப்படின்னு வந்துச்சு அசெட் நேம்னா இதுக்குள்ளே போயிடும். பிடிஏ லாகின் வரல அப்படின்னா இட் வில் கோ எல்ஸ். ஸோ அப்போ இந்த கெட் அசெட்ஸை தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து control k யூசர் நேம் அண்ட் ஹியர் இஸ் அ பாஸ்வேர்ட். ஸோ நான் பாஸ்வேர்ட்னே கொடுக்குறேன். ஓகே பாஸ்வேர்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து கெட் credentialம் வந்து முடிஞ்சது ஓகேவா. ஸோ தென் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நேமிங் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். ஸோ this is for get credential, this sequence for get credentials and this is for get assets okay. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த அசைன் கீ வேல்யூ பேரும் நான் இதுக்குள்ளே தான் போட போகிறேன், ஏன்னா இதுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆக போகுது. பட் இந்த சினாரியோவில் நம்ம பிடிஏ லாகின் மட்டும் வந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ நம்ம வந்து இந்த அசெட் பிளாக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ண போகிறோம். என்னென்னா இதுக்கு வந்து ட்ரை கேட்ச் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். எங்கே ட்ரை கேட்ச் ஆட் பண்ண போகிறோம்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் அசெட் நேம் வச்சுருப்பீங்க ஓகேங்களா. லெட்ஸே இங்கே வந்துட்டு அசெட் நேம் வந்துட்டு இமெயில் ஐடி அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இமெயில் ஐடி வந்து இங்கே ஆர்கெஸ்ட்ரேட்டரில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எரர் வரணும். ஸோ காமனாக அதை வந்து ட்ரை கேட்சில் வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து எனக்கு எந்த அசெட் வந்து நாட் அவைலபிள் இன் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வந்து எனக்கு வந்து கிளியராக எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரை கேட்ச் மெக்கானிசம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ டு ஸ்டூடியோ அண்ட் இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஓகேங்களா. இது கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் வித்தின் திஸ் ஃபார் ஈச்குள்ளே ஓகேங்களா. ஸோ வித்தின் திஸ் ஃபார் ஈச்குள்ளே அண்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் ட்ரை ஓகே. ஜஸ்ட் கொலாப்ஸ் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ட்ரை கேட்ச் try catch. ஸோ இந்த ட்ரை கேட்ச்குள்ளே ஜஸ்ட் மூவ் திஸ் என்டையர் கான்செப்ட் இன்டு ட்ரை அண்ட் இந்த ட்ரை வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ கோ டு கேட்ச் பிளாக் அண்ட் ஆட் அ சிஸ்டம் எக்ஸெப்ஷன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எதுக்காகனா எனக்கு இந்த அசெட்டில் ஏதாவது எரர் வந்துச்சு, அசெட்டை வந்து லோட் பண்ணுறதுல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன எரர் வரும்னா இங்கே வந்து அசெட் நேம் இருக்குது பட் ஆர்கெஸ்ட்ரேட்டரில் வந்து அசெட் நேம் கிடையாது அப்படின்ற ஒரு எரர் வரும் ஓகேவா. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்ப்போம். அண்ட் ஃபார் தட் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு கஸ்டம் எரர் வந்து
எடுக்கணும்னா ஸோ நம்ம வந்து த்ரோ யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து த்ரோனா என்ன ரீத்ரோனா என்ன அப்படின்றதெல்லாம் புரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு இந்த என்டையர் சீரீஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த Yellowgreysக்குள்ளே அண்ட் யூ ஹாவ் அ பிளேலிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து யூ ஹாவ் அ பிளேலிஸ்ட். ஸோ இந்த UiPath கம்ப்ளீட் ஆல் இன் ஒன் டியூட்டோரியல் 2023 இதை வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் கோ பேக். இங்கே வந்து த்ரோ வந்துட்டு ஜஸ்ட் ஐ வில் ஆட் த்ரோ asset failed to load exception. ஓகே, ஸோ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கஸ்டமைஸ்டாக வந்து ஒரு எரர் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. தட் இஸ் நியூ ஓகே நியூ எக்ஸப்ஷன். காமனாக வந்து நான் நியூ எக்ஸப்ஷன் ஆல்ரெடி வந்து நீங்கள் நியூ சிஸ்டம் எக்ஸப்ஷன் பார்த்துருப்பீங்க, நியூ பிஸ்னஸ் ரூல் எக்ஸப்ஷன் பார்த்துருப்பீங்க. பட் ஹியர் நியூ எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் வித்தின் டபுள் கோட்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா லோடிங் அசெட்ஸ். ஓகே, எந்த அசெட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றது வந்து சொல்ல போகிறேன். லோடிங் அசெட்ஸ் தென் ப்ளஸ் ரோ ஆஃப் நான் முன்னாடி வந்து அசெட் எடுப்போம் இல்லையா அந்த ஓகே என்னுடைய எக்ஸல் இருக்கிற ஹெட்டர் கீழே இருக்கிற அசெட்டோட வேல்யூ. ஓகே, அசெட் அண்ட் டாட் டு ஸ்ட்ரிங் ப்ளஸ் failed. ஸோ என்ன failed ப்ளஸ் எக்ஸப்ஷன் மெசேஜ். எதனால் வந்துட்டு failed exception டாட் மெசேஜ். ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்டெக்ஸ் சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்ன சொல்கிறேன்னா நியூ எக்ஸப்ஷன், அதாவது இது இந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷன் வந்து நியூ அண்ட் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணுறேன் லோடிங் அசெட்ஸ். லெட்ஸே வந்துட்டு இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி, அப்போ இமெயில் ஐடி வந்து அந்த அசெட்ன்ற காலம் கீழே இருக்குது ஓகேங்களா. ஸோ இமெயில் ஐடி, ஸோ லோடிங் அசெட்ஸ். ஓகே, லோடிங் அசெட்ஸ் இமெயில் ஐடி ஃபெயில்டு டியூ டு எக்ஸப்ஷன் மெசேஜ். நம்ம வந்து ப்ரீவியஸ் ரன்னில் கூட ஒரு எக்ஸப்ஷன் மெசேஜ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து லாகில் வந்து அது ஐ மீன் எக்ஸப்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து லாகில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அண்ட் ஸோ இது வந்து த்ரோ. And if you want to add log message here, add a log message also. So log message வந்துட்டு drag and drop log message ஓகேங்களா. ஸோ லாக் மெசேஜ் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா இங்கேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ லாக் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ புட் இட் above. ஸோ இங்கே வந்து வார்னிங் அண்ட் ஸோ ஹியர் வந்து இந்த பர்டிகுலர் இது அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அண்ட் ஸோ திஸ் இஸ் ஃபார் the entire this rename it. Okay, so done. And இங்கே வந்துட்டு you can add through asset failure. Okay, perfect. And so இன்னொரு இதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து ரீகான்ஃபிக் அசெட்ஸ் வந்து நம்ம இதாகிடுச்சு. ஸோ இந்த என்டையர் பிளாக்குக்கும் நம்ம வந்து ஒரு ரீட்ரை வந்து கவர் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் அசெட் மட்டும் நம்ம வந்து இவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் ஆல்சோ ஹியர். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் இங்கேயும் வந்து கேட்ச் பண்ணணுமா, அதாவது சிஸ்டம் எக்ஸப்ஷன் நான் போட்டிருக்கேன். அண்ட் இங்கேயும் வந்துட்டு நம்ம ஏதாவது ஆட் பண்ணுமா, த்ரோ ஆட் பண்ணுமா, நோ நீட். அண்ட் ஃபார் தட் வி ஹாவ் அ ரீத்ரோ ஓகேங்களா. அந்த ரீத்ரோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா இட் வில் கோ டு கேட்ச் பிளாக் அண்ட் அந்த சேம் எரர் வந்து உங்களுக்கு மெயினுக்கு வந்து த்ரோ பண்ணும். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து மெயின்லேயே நம்ம வந்து ட்ரை கேட்ச் வந்து வச்சுருப்போம். ஸோ அங்கே தான் வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்ன இஷ்யூ அப்படின்றதுலாம் வந்துட்டு நம்ம யூஸருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து போயிடும். ஈவன் வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஃபார் ஈச்குள்ளே ஒரு ட்ரை இருக்கு இல்லையா, இந்த ட்ரையில் வர எரரையும் த்ரோ பண்ணி, அதாவது இந்த கஸ்டமைஸ்டு த்ரோவை கேட்ச் பண்ணி மறுபடியும் இந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷன்லேருந்து ரீத்ரோ பண்ணும் டு த ப்ரீவியஸ் மெயினுக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரீட் அசெட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரீட் அசெட்ஸ் வந்து எப்படி எடுக்குதுன்னா சேம் லைக் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த லாஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா ரைட் லைனில். ஸோ அதே மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து அசெட் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா ஐ கேன் கோ ஹியர்
ஸோ இந்த எண்டில் ஓகேங்களா. ஸோ ஏன்னா லாஸ்ட்டாக நான் எடுத்து காட்டுறேன். and I can add it here. So asset name ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ URL யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எடுக்க முடியாது. ஸோ எடுக்க முடியாது இந்த சென்ஸ் வந்து யூசர் நேம் வந்து கான்ஃபிடென்ஷியல் இல்லையா. ஸோ யூசர் நேம் மட்டும் தான் விசிபிளாக இருக்கும், பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக இருக்காது. ஓகே, லெட் மீ delete this and save it and go here and put a break point here. Okay, and step into click continue. ஸோ இப்போ கெட் அசெட் வந்துடுச்சு. ஸோ அகெயின் கிளிக் கண்டினியூ. ஸோ அடுத்த டைம் வந்து கெட் அசெட் வந்துடுச்சு. ஓகேவா, ஏன்னா கெட் அசெட் வந்து URL வந்து எடுத்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ ஸ்டெப் இன்டு ஸோ ஒன் டைம் வந்துட்டு இதுக்குள்ளே போகும், எல்ஸ்குள்ளே போகும். இப்போ வந்து PTA லாகின் வருது. ஓகேங்களா, PTA லாகின் வரும்போது இந்த கண்டிஷன் வந்து அசெட் நேம் எடுக்குது. அசெட் நேம் வந்து PTA லாகின். ஓகே, தென் வந்து அசெட்டோட ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர், தென் வேலிடேட் பண்ணுது இது வந்து கிரெடென்ஷியலான்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ வந்து அசெட் நேம் வந்து PTA லாகின், அசெட்டோட நேமும் PTA லாகின், இந்த ரெண்டு மேட்ச் ஆனதுனால இதுக்குள்ளே போகுது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு கெட் கிரெடென்ஷியல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ கெட் கிரெடென்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக. ஸோ அப்போ நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, பாஸ்வேர்டு வந்து இட்ஸ் செக்யூர் ஸ்ட்ரிங்கு. ஸோ லென்த் மட்டும் காட்டுது 11, லென்த்தோட பாஸ்வேர்டோட லென்த் வந்து 11 சொல்லிட்டு. ஓகே, தென் ஸ்டெப் இன்டு அண்ட் தென் இட்ஸ் கம்மிங் அவுட். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கம்மிங் அவுட். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிக் ப்ரைஸ் பிஃபோர் URL அப்படின்ற ஒரு சின்டெக்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு www.pricebefore.com சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. நம்ம இதை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த ஒர்க் ஃப்ளோவில் வந்துட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த லிங்க் வந்து இந்த மாதிரி சின்டெக்ஸில் வந்து பாஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்துட்டு அசெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஒன் மோர் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் வந்து இமெயில் கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதில் ரீட் கான்ஃபிக் செட்டிங்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ரீட் அசெட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த அசெட் வந்து கம்பேர்ட் டு செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப கேராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். வந்து ட்ரை கேட்ச் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து தேர்ட் ஒன் வந்துட்டு we are going to read this one in email template. Okay, so go to project and open this config file. ஸோ இந்த இமெயில் டெம்ப்ளேட் தான் நம்ம அடுத்து வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு குவைட் சிமிலர். செட்டிங்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து அசெட்ஸ் வந்து குவைட் சிமிலர். ஏன்னா வந்துட்டு ஒரு கீ அண்ட் ஒரு வேல்யூ இருக்கும். பட் இந்த இமெயில் டெம்ப்ளேட் மட்டும் நமக்கு ஒரு கீ அண்ட் 2 வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நான் ஒரு இமெயில் வந்துட்டு ஒரு யூசருக்கு சென்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன தேவை, எனக்கு வந்து 2 அட்ரஸ் தேவை. தட் இஸ் நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ்லேருந்து நம்ம எடுத்துப்போம். அண்ட் சப்ஜெக்ட் தேவை, அது நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம். அண்ட் இமெயில் பாடி தேவை இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே ஒரு வேரியபிளில் தான் கொண்டு போகணும் கரெக்டாக. ஆனால் டிக்ஷனரி நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க வேரியபிள் வந்து இட் வில் ஹோல்டு 2 டிக்ஷனரி வேரியபிள் இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து நான் எப்படி வந்து ஒரு கீ அண்ட் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, அது எந்த மெத்தடில் என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஸோ இந்த சீக்வன்ஸ் நேம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம இமெயில் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் ரீட் கான்ஃபிக் read config email template. ஓகே, ஸோ இதில் ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சேம் ஸ்டோரி தான். கோ டு ஆக்டிவிட்டி பேனல் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ ரீரேஞ்ச் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி அண்ட் இங்கே யூஸ்வலாக வந்துட்டு config ஃபைல் அண்ட் இந்த ஷீட் நேமில் வந்து நம்ம வந்து ஹார்ட் கோட் தான் பண்ண போகிறோம், இமெயில் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ ஒன்லி ஒன் ஷீட் தான் இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட் ஹார்ட் கோட். ஸோ ஃபியூச்சரில் வந்து அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஷீட்டோட நேம் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ ஒர்க் புக் ஷீட் இமெயில் டெம்ப்ளேட். அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். Ctrl+K dt_ email template. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டேபிளை ரீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ we need to use for each. ஓகே, for each data row. ஓகே, ஸோ இதில் as usual dt email template அண்ட் இதை வந்து கரண்ட் ரோ வந்து நான் delete பண்ணிவிட்டு ரோன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட். ஸோ ஏதாவது யாராவது வந்து ஜஸ்ட் வந்து அசியூம் பண்ண பார்ப்போம் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு.
ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஒன்று இங்கே பண்ணுவோம், இல்லைனா இதுக்கு மேலே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சேம் வந்து டிக்ஷனரி வேரியபிள் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட். டிக்ஷனரி வேரியபிள் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ கோ டு ஆக்டிவிட்டி பேனல் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அசைன் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். தட் இஸ் config email temp. ஓகேங்களா? ஸோ இமெயில் டெம்ப். ஸோ இங்கே வந்து டிக்ஷனரி வேரியபிள் தான், பட் ஆனால் நான் வந்து என்னென்னா ஒரு கீ மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கீ மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு அந்த வேரியபிள் டைப்பை வந்து சூஸ் பண்ணால் கோ டு ப்ரௌஸ் ஃபார் டைப் அண்ட் இங்கே சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் one second system dot collections and dot generic. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ generic டாட் டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரியில் நான் அந்த டிக்ஷனரி கீ அண்ட் வேல்யூ தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே போயிட்டு அகெயின் வந்து ப்ரௌஸ் டைப். ஓகேங்க, ப்ரௌஸ் ஃபார் டைப். இதுக்குள்ள நான் வந்து ஒரு மெத்தடை வந்து சூஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் வந்து tuple மெத்தட். ஓகே, tuple. ஸோ சிஸ்டம் அண்டர் சிஸ்டம்குள்ள tuple இருக்கும். ஸோ நான் வந்து ரெண்டு கீ வந்து சூஸ் பண்ண போகிறேன், ரெண்டு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், ஒரு கீ அண்ட் ரெண்டு வேல்யூ. ஸோ செலக்ட் திஸ். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டியூப்பிளில் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் ஸ்ட்ரிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் ஆன் ஓகே. ஓகே, தென் இங்கே வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ஸ்ட்ரிங் தான். தென் கிளிக் ஓகே. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் டாட் ஜென்ரிக் டாட் டிக்ஷனரி சிஸ்டம் டியூப்பிள். ஸோ டிக்ஷனரிக்கு அப்புறம் வந்து டியூப்பிள் சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அகெயின் ப்ரௌஸ் போங்க அண்ட் டிக்ஷனரி மட்டும் நான் டைப் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ சிஸ்டம் டாட் கலெக்ஷன் டாட் ஜென்ரிக். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே, ஓகேங்களா? ஸோ இந்த கீ வேல்யூ பேரை செலக்ட் பண்ண உடனே யூ கேன் சூஸ் அ ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட், தென் கோ ஹியர் அண்ட் அகெயின் ப்ரௌஸ் ஃபார் டைப் அண்ட் ஹியர் டைப் டியூப்பிள். டியூப்பிள்னா வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது. ஸோ பைத்தான் படித்தவங்களுக்கு தெரியும். அண்ட் செலக்ட் திஸ் அண்ட் இதை செலக்ட் பண்ண உடனே அகெயின் யூ செலக்ட் ஹியர் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங். ஓகே, கிளிக் ஓகே அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் டாட் கலெக்ஷன் டாட் ஜென்ரிக் டாட் டிக்ஷனரி சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங் சிஸ்டம் டாட் டியூப்பிள் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்னு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான வேரியபிள் டைப் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, அண்ட் கால் யுவர் வேரியபிள் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட். ஓகே, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். அண்ட் நான் இந்த அசைனோட இது வந்து initialize config email temp அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் டிக்ஷனரி வேரியபிள் எப்படி இனிஷியலைஸ் பண்ணோம், ஸோ அதே மாதிரி தான் இனிஷியலைஸ் பண்ணணும். பட் வந்து நம்ம நியூ டிக்ஷனரி ஆஃப் இங்கே வந்து ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், கமா அடுத்தது டியூப்பிள். ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட், அதுலேயும் வந்துட்டு ஆஃப் ஸ்ட்ரிங் தான், ஆஃப் ஸ்ட்ரிங் கமா அகெயின் வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் என்ன, ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு நம்ம வந்து அந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணோம். நான் இதையும் வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஆட் கீ வேல்யூ பேர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இமெயில் கான்ஃபிக் email temp key value. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஸ்டா ஆஃப் இந்த கான்ஃபிக் இமெயில் டெம்ப் இந்த இதுக்குள்ளே நான் எப்படி வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் எப்படி வந்து இதுக்கு பண்ணோம், ஸோ அதே மாதிரி தான் கோ ஹியர் இந்த கான்ஃபிக் இமெயில் டெம்ப் இதுக்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஆட் அ ரோ ஓப்பன் ப்ராக்கெட். அதில் எதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா கீயை ஸ்டோர் பண்ண போகிறோம்.
என்னவா ஸ்டோர் பண்ண போகிறோம்னா லேபிளாக கீயை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் toString and dot trim. ஓகே தட்ஸ் இட். ஸோ அதே மாதிரி வேல்யூவில் போயிட்டு இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம அங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், பட் இங்கே வந்து இமெயில் சப்ஜெக்டையும் அண்ட் இமெயில் பாடியும் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கான சின்டெக்ஸ் வந்து tuple ஓப்பன் ப்ராக்கெட் டாட் கிரியேட் ஓப்பன் ப்ராக்கெட் row of வித்தின் டபுள் கோட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், சப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கோ ஹியர் ஆட் இட், தென் ஃபாலோட் பை என்ன பண்ணணும் டாட் toString. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது என்ன பர்பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்துட்டு we are going to store this email body. Copy this and go here and paste it email body and then dot toString. Okay, so row of email body dot toString, then close bracket. Okay, click OK. So there is a mistake in it. 1 second. Tuple dot create row and subject, then dot toString, then dot row, then open bracket email body dot toString. Okay, so this is also tuple string of string. So everything is correct. So in a mistake paniko, give me a second. Subject dot toString. Okay, so we should not add dot here comma. Okay, so then dot toString. Okay, click OK and so then நம்ம வந்து ஒவ்வொரு கீ அண்ட் வேல்யூவாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தட்ஸ் இட். ஸோ இன்னொன்று வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ வெதர் we need to check whether the blank space இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அது மேண்டேட்ரி ஃபார் ஆல் த இது. ஓகேங்களா, இதில் போயிட்டு நான் இந்த ஃபார் ஈச்குள்ளே இருக்கிற இந்த இஃப் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அகைன் அண்ட் அகைன் வந்து ரீஒர்க் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக ஜஸ்ட் காப்பி இட் and go to feed email template. இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் மூவ் திஸ் here and copy this email temp. So this is temp. Okay, copy it. So rename it. And so நான் ரீநேம் பண்ணுறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ த சேம் மெக்கானிசம். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வந்து எனக்கு நீங்கள் வந்து டியூப்பல்னு ஒரு மெத்தட் எடுத்தீங்க, கீயை ஸ்டோர் பண்ணிட்டீங்க, 2 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க, நான் எப்படி வந்து சப்ஜெக்ட் அண்ட் இமெயில் பாடியை கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ டெல் யூ. ஓகே, அண்ட் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ளோவில் வந்துட்டு ஒரு வேல்யூ நம்ம கெட் பண்ணோம், இதுலேயும் வந்து அசெட் வந்து ஒரு வேல்யூ கெட் பண்ணோம், அண்ட் இதில் வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கெட் 2 வேல்யூஸ் இல்லையா, ஒன்று சப்ஜெக்ட் ஒன்று இமெயில் பாடி பேஸ்ட் ஆன் த கீ. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் ரைட் லைன் அகெயின் 2 ரைட் லைன் நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஒன்று வந்து இமெயிலோட சப்ஜெக்ட் அண்டு இது. ஓகேங்களா, ஸோ அப்போது நான் வந்து ஜஸ்ட்டு என்னுடைய கான்ஃபிக் இருக்கு இல்லையா, கான்ஃபிக்கு என்ன கான்ஃபிக் ஜஸ்ட் இமெயில் இது. ஓகே, ஸோ ஐ திங்க் வந்து நம்ம வந்து இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது go here and what is the variable name, config email template and change it to init all settings. ஸோ இதையும் வந்து init all settingsலேயே வந்து வச்சுப்போம் காமனாக. ஓகே, தென் go here, scroll down and இங்கே வந்து config email template ஓப்பன் ப்ராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸில் கீயை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ நான் க்ரெடென்ஷியல் எரர் கொடுக்குறேன். ஓகேங்களா, கீயை வந்து க்ரெடென்ஷியல் எரர் கொடுக்குறேன். ஸோ க்ரெடென்ஷியல் எரர்
இதில் டாட் ஐட்டம் ஒன் ஐட்டம் ஒன் அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டியூபிள் மெத்தடுக்கு வந்து இந்த டிக்ஷனரி வேரியபிளுக்கு ஐட்டம் 1 and 2 அதே டியூபிளில் வந்து நீங்கள் மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். நான் ஐட்டம் ஒன்ன்றது வந்து சப்ஜெக்ட் ஓகேங்களா. நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ஹியர் வந்து ஐட்டம் 2 ஓகேங்களா. ஸோ இது வந்து பாடி ஆஃப் த இமெயில். நான் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வந்து credential error check username password and email body hi and error occurred please verify your username password அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே and so then step into and click continue and so asset வந்தாச்சு. ஸோ asset வந்து ரீட் ஆகுது and click continue. ஸோ இப்போ வந்துட்டு again click continue. ஓகே ஸோ ஹியர் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் நேம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. பட் நமக்கு வந்து ரோ ஆஃப் நேம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இமெயில் டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஹெட்டர் வந்து வேறு. ஸோ அது என்ன ஹெட்டர் ஆப்வியஸாக கீன்னு இருக்கும். ஸோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே ஸோ வி ஹாவ் அ கீ. ஸோ காப்பி தீஸ் அண்ட் கோ ஹியர். அங்கே வந்துட்டு நம்ம கீயோட காலம் தான் வந்து கீயோட காலம் நேம் தான் வந்து வேலிடேட் பண்ணுறோம். ஸோ அகெயின் க்ளோஸ் இட். ஓகே தென் கோ டு பிரேக் பாயிண்ட்ஸ். எல்லா பிரேக் பாயிண்ட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டாக இதில் மட்டும் நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டெப் இன்டு அண்ட் கிளிக் கண்டினியூ. இப்போது இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஸோ credential error check username and password வந்து என்னுடைய சப்ஜெக்ட்டு அண்ட் தென் என்னுடைய பாடி வந்துட்டு இமெயில் பாடி வந்து hi and error occurred please verify your username and password அப்படின்றது. ஓகே தென் இட்ஸ் வாட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னென்னா நம்ம ஒரு பாட் வந்து டிசைன் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ லெட் மீ கொலாப்ஸ் திஸ். ஸோ read config and read assets and read template. ஓகே ஸோ நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னென்னா நம்ம ஒரு பாட் டிசைன் பண்ணும்போது அந்த பாட்டுக்கு கண்டிப்பாக இன்புட் ஒன்று தேவைப்படும். என்னென்ன இன்புட்னா நான் ஒரு வெப்சைட் ஆட்டோமேஷன் பண்ணேன்னா அது URL தேவைப்படும். இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு கிளைண்ட்டோட வெப்சைட் வந்து லாகின் பண்ணணும்னா எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவைப்படும். அண்ட் இல்லை நான் ஒரு ஃபோல்டரில் வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோல்டரோட பாத்து தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு எரர் என்னுடைய பாட்டில் வந்து என்னுடைய ப்ராசஸில் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை வந்து ஒரு யூசருக்கு நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவருடைய இமெயில் தேவைப்படும். அந்த இமெயில் அனுப்பணுன்னா அந்த இமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் தேவைப்படும். என்ன வந்து SMTPயா இல்லை அவுட்லுக்கா இல்லை வந்துட்டு எந்த இமெயில் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அனுப்பணும், என்ன போர்ட் நம்பர், சர்வர் என்ன அப்படின்றது நிறைய இன்புட் வந்து தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ வந்து அந்த தேவைப்படுற இன்புட் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுற இடம் தான் இந்த கான்ஃபிக் ஃபைல். இந்த கான்ஃபிக் ஃபைல்லேருந்து நம்ம அதெல்லாம் எப்படி எடுத்து அதை ரீட் பண்ணி எப்படி கொண்டு போய் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த init all settings. இந்த வித்தவுட் init all settings இந்த ப்ராசஸ் வந்து ரன்னே ஆகாது. ஸோ மேக் ஷுர் தட் init all settingsல நீங்கள் 100 times கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. டூ நாட் காப்பி ஃப்ரம் REframework ஓகேங்களா. REframeworkலேருந்து காப்பி அடிக்காதீங்க. REframework வந்து நீங்கள் பிளைண்டாக வந்துட்டு அதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இட் ஓன்ட் ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணாலையும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களாக ஓனாக வந்து லேர்ன் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம ரீட் கான்ஃபிக் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஷீட் எப்படி ரீட் பண்ணுறது, அதோட கீ அண்ட் வேல்யூ எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ரீட் கான்ஃபிக் அசெட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அண்ட் கிரெடென்ஷியல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அது எப்படி இஃப் கண்டிஷனில் வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஹியர் வந்து ரீகான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட்டில் வந்துட்டு எப்படி வந்து இமெயில் டெம்ப்ளேட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அப்கமிங் செஷனில் ஸோ நான் இது டீட்டெயில்டாக நான் நடத்த மாட்டேன். அண்ட் சிம்பிளாக வந்துட்டு இந்த கான்ஃபிக் ஃபைலில் மட்டும் நான் ஆர்கிஸ்ட்ரேட்டர் ஸ்டோரேஜ் பக்கெட்லேருந்து இன்வோக் பண்ணி நான் வந்து அப்படியே இந்த ஃப்ளோ மட்டும்தான் நான் வந்து நரேட் பண்ணுவேன்.
அண்ட் ஃபாலோவிங் தட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா அதே மாதிரி எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்லேருந்து நான் எப்படி வந்து இன்ஸ்டா ஆஃப் எக்ஸலுக்கு பதிலாக எப்படி அங்கே இருக்கிற டேபிள்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இதை நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றது தான். தெர் இஸ் அ ஸ்மால் சேஞ்சஸ் இன் இட். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே நம்ம வேரியபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம வேரியபிளாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வேரியபிள் வந்து நான் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து சில இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எதுக்காகனா வேரியபிள் வந்து உங்களுக்கு தெரியும் வித்தின் அ ஒர்க் ஃப்ளோவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ எனக்கு வந்து இங்கிருந்து நான் எடுத்துகிட்டு போனால் தான் வந்துட்டு எனக்கு வந்து அதர் ஃப்ளோவில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஈவன் வந்துட்டு யூஆர்எல்லாக இருக்கட்டும், இல்லை வந்து அமேசான் யூஆர்எல், ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல், இல்லை பிடிஏ லாகின், இந்த மாதிரி இல்லை இமெயில் டெம்ப்ளேட்டோட சப்ஜெக்ட் பாடி, இது எல்லாமே நான் வந்து மற்ற ஒர்க் ஃப்ளோவுக்கு வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ மற்ற ஒர்க் ஃப்ளோ பாஸ் பண்ணோம் அப்படின்னாவே இட்ஸ் பிகம் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒர்க் ஃப்ளோ நேம் நான் ஆஸ் இட் இஸ் விட்டுறேன். ஃபைலோட கான்ஃபிக் ஃபைலோட பாத்தும் வந்துட்டு ஷீட்டும் வந்துட்டு நம்ம இதுலேயே வச்சுப்போம். இல்லை நீங்கள் தேவையில்லை எனக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸில் தேவை அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ இதில் வந்து நான் வந்து டிடி செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் இது வந்து டேட்டா டேபிள் எனக்கு இது வந்து தேவை கிடையாது. ஏன்னா நான் இங்கேயே ப்ராசஸ் பண்ணிடுறேன். ப்ராசஸ் பண்ணி இந்த கான்ஃபிகில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். அண்ட் இதை வந்து நான் வந்து ஆர்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வில் கோ அண்ட் ரீநேம் இட் out underscore config. ஸோ நோ வரி, நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து செக் பண்ணுங்க பாருங்கள், அவுட் கான்ஃபிக்னு வந்துடுச்சு. ஸோ எங்கெல்லாம் கான்ஃபிக்னு இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அது சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நான் ரைட் கிளிக் அண்ட் கன்வெர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஒன்று கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் டைரக்ஷன் இன், இட்ஸ் அவுட். அண்ட் அகைன் கோ டு வேரியபிள் பேனல். ஸோ இதில் பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன வந்து பண்ணோம்னா இந்த அவுட் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் வெளியே எடுத்து போகிறேன். அவுட் என்டர், இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்ம கான்ஃபிக்னு போட்டோமோ அங்கே அவுட் வந்து ஆட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதையும் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து அவுட்டு தான். ஏன்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனால் தான் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்த்து வந்துட்டு வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த டிடி அசெட்ஸ் அண்ட் இந்த ஃபைலையும் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிப்போம். தட் இஸ் இன் underscore and config sheet also. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நவ் இந்த ரெண்டு, அதாவது இந்த இன்புட் ஃபைலையும் கான்ஃபிக் ஷீட்டையும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்து சில டேட்டா மேனிப்புலேஷன்ஸ், சில லாஜிக்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம இந்த வேரியபிள்ஸில் வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வந்து கொண்டு போகிறோம். எங்கே கொண்டு போகிறோம்? மற்ற ஒர்க் ஃப்ளோவுக்கு வந்து கொண்டு போகிறோம். அதனால் இட்ஸ் அவுட். ஸோ வேரியபிள் பேனலில் ஸோ வி ஹாவ் அ quite limited of variables. இந்த வேரியபிள்ஸ் வந்து within this loop-குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ no worry about it. Okay, so practice this particular init all settings now well. ஏன்னா இது வந்து இல்லாமல் ப்ராசஸ் இருக்காது. ஸோ எல்லா சின்டாக்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரீநேமிங் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இஃப் யூ கோ டு அவுட்லைன் பேனல், ஸோ லுக் அவுட் மை அவுட்லைன் பேனல். ஓகே, ஸோ ஹவு இட் இஸ் எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றும் வந்து வித் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து வித் டிஃப்ரெண்ட் நேம். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து என்ன எரர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்டில் வந்து இந்த ரைட் லைன் வந்து நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ டூப்ளிகேட் நேம் ஒன்லி. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ இங்கே கூட நம்ம ஒரு சீக்வன்ஸ் வந்து நேம் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ரீநேம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க அது. அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்கமிங் செஷனில் ஸ்டோரேஜ் பக்கெட் அண்ட் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் பற்றி பார்ப்போம்.